Hi students, welcome to Mind Sprout Hub. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.1 அதோட ஃபர்ஸ்ட் சம் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா ஃபைண்ட் A cross B, A cross A, B cross B ஓட செட். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா A equal to 2, -2, 3, B equal to 1, -4. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, A cross B ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏ செட் மல்டிப்ளை அண்ட் B செட் பண்ண போறோம். இப்ப வந்து A செட்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 2. ஸோ 2ஐயும் 1ஐயும் 2ஐயும் -4ஐயும் கிளப் பண்ண போறோம். ஸோ கிளப் பண்ணி இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ 2, 1, 2, -4 பாத்தீங்களா. சோ அதே மாதிரி -2, 1, -2, -4 அதே மாதிரி 3, 1, 3, -4 இந்த மாதிரிதான் நம்ம வந்து எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, A cross A. A cross Aனா A செட்டையும் மல்டிப்ளை பண்ணும். சோ முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் நெக்ஸ்ட் உள்ள செட்டையும் 1 by 1 நம்ம வந்து கிளப் பண்ண போறோம். சோ A செட்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 2. சோ 2, 2 எழுதியாச்சா. 2, -2, 2, 3. சோ அதே மாதிரி -2க்கும் பண்ணணும். -2, 2, -2, -2 பாருங்க -2, 3. சோ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 3. அதே மாதிரி 3க்கும் பண்ணணும். 3, 2, 3, -2, 3, 3. சோ இதுதான் A cross A. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, B cross A கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் B செட்டையும் A செட்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். B செட்டோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1. சோ 1ஐயும் A செட்டோட இருக்கிற எல்லா நம்பர்ஸ் கூடயும் நம்ம வந்து கிளப் பண்ண போறோம். 1, 2 ஓகேவா. 1, -2, 1, 3 அதே மாதிரி -4க்கும் பண்ணணும். -4, 2, -4, -2, -4, 3. சோ இந்த மாதிரிதான் இந்த சம் பண்ணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் சம் என்ன, A equal to B equal to P, Q. So A செட்டும் P, Q, B செட்டும் P, Q. So first question என்ன, A cross B. So P, Q cross P, Q. ஓகேவா. சோ அதே மாதிரிதான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன P. சோ P கூட P and Q வந்து நம்ம கிளப் பண்ண போறோம். P, P, Q, Q, P, Q, Q. சோ இந்த சம் பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டுமே சேம் வேல்யூ இருக்கிறதுனால நீங்க எதை மல்டிப்ளை பண்ணாலும், தட் இஸ் A cross B பண்ணாலும் சரி, A cross A பண்ணாலும் சரி, B cross A பண்ணாலும் சரி, ஒரே ஆன்சர் தான் வரும். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஆன்சர் தான் வரும். சோ இது வந்து ஒரு ஈஸி சம் தான், உங்களுக்கு வந்து கஷ்டமா எதுவுமே இருக்காது. சோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. கொஸ்டின் பாருங்க, A equal to M, N. B வந்துட்டு நல் செட் கொடுத்துட்டாங்க. இப்ப நல் செட் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி பண்ணும், நல் செட்ன்றது ஒரு 0 வேல்யூன்ற மாதிரி தானே. சோ அதை எப்படி கிளப் பண்ண முடியும், கிளப் பண்ண முடியாது. அப்ப A cross B நீங்க பண்றப்போ A செட்டையும் B செட்டையும் பண்றப்போ நம்மளுக்கு என்ன வரும், நல் செட் தான் வரும், எதுவுமே வராது. இதுதான் வந்து செட்டை வந்து நீங்க வந்து பண்ற ஒரு சிம்பிள். சோ எந்த ஒரு வேல்யூமே வராது. இதுவே A cross A பண்றப்போ என்ன வரும், A செட்டும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு, A திரும்ப A செட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றப்போ நம்ம முன்னாடி சம்ஸ் பண்ற மாதிரி M cross M, 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 N, N, M, M, N, N இந்த மாதிரி எப்படி நம்ம கிளப் பண்ணோமோ ப்ரீவியஸ் சம்ஸ்ல அதே மாதிரி கிளப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ A cross B க்கு எப்படி நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூமே செட்டுக்குள்ள வராதோ B cross A க்கும் அந்த மாதிரிதான் வராது. ஏன்னா B ஓடது என்னது 0 நல் செட். சோ நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூமே வராது செட்ல. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். செகண்ட் சம்க்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.